வணக்கம் நண்பர்களே. எடிட் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்காக தான் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி கிடச்சிருக்கு. எடிட் ஆப்ஷன் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதனை திருத்திக்கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணுறவங்க நிறைய பேர் இப்போ நிறைய தவறுகள் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம அஃபீஷியலாகவே சைட்லேயே போட்டிருக்காங்க. என்னென்னு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வாங்க காணொலிக்கு போகலாம். சைட்டில் அஃபீஷியலாகவே கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது 22லேருந்து 24. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்ம 18 மாதங்கிறது 1/1/2025க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணுற சூழல் இருக்குது. அதான் 18 மாதம் கூடிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை பார்த்தீங்கன்னா 1/1/2022 பெற்றல் வேண்டும் என்பது பதிலாக 20/4/2025 பெற்றிருக்க வேண்டும் போட்டிருக்காங்க. இன்னும் 4 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணால நீங்கள் லைசன்ஸ் எடுத்து இந்த ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. அதே போல் 22ஆம் தேதி எடிட் ஆப்ஷன் நீங்கள் அங்கே உங்களுடைய ஜோனை மாற்றிக்கலாம். எஸ்சிடிசிக்கு போகிறவங்க எஸ்சிடிசிக்கு போடலாம், எம்டிசிக்கு போகிறவங்க எம்டிசிக்கு போடலாம். அப்படிங்கிற மாற்றமும் நம்ம அப்ளிகேஷனில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 22/4 24 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இந்த நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நண்பருக்கும் இந்த சரியான தகவலை சேர்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் 1 மாதம் 2 மாதத்தினால அப்ளை பண்ணுற சூழல் இல்லாமல் போச்சு. எடிட் ஆப்ஷன் இருக்குது, நீங்களாலும் அப்ளை பண்ண முடியும். இந்த தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.